இளம் மாவட்டமாக அறியப்படும் அரியலூர் மாவட்டம் உருவாகி 18 ஆண்டுகள் நிறைவடைந்து 19ஆம் ஆண்டில் நுழைந்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்கப்பட்ட இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்ததா இல்லையா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த குறுந்தொகுப்பு. அரியலூர் பகுதி மக்களின் பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் தனி மாவட்டமாக உருவானது அரியலூர். அரியலூர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. அரியலூரிலிருந்து செந்துறை வழியாக ஜெயங்கொண்டத்திற்கு 4 வழி சாலை, அதே போல விருத்தாசலத்திலிருந்து ஆண்டிமடம் வழியாக ஜெயங்கொண்டம் வழியாக கும்பகோணம் செல்கின்ற சாலை 4 வழி சாலை என்று இந்த மாவட்டம் ஒரு முன்னோக்கிய நிலையை சென்று கொண்டிருக்கிறது. அதே போல சிப்காட் மூலமாக ஜெயங்கொண்டத்தில் ஒரு தொழிற்பூங்கா அமைத்து அங்கே காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களே அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இந்த மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலகட்டத்தில் அமைக்கப்பட்டு வளர்ச்சி பெறுகின்ற மாவட்டம். ஆனால் 2002ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அரியலூரை மீண்டும் பெரம்பலூருடன் இணைத்தார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2007ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் மீண்டும் உதயமானது. இந்த மாவட்டம் உதயமான பிறகு மேற்படி மாவட்டம் மக்கள் நினைத்த அளவிற்கு இல்லை மக்கள் நினைத்தை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கா என்று நோக்கும் பொழுது பெரிய சிமெண்ட் சிட்டி என்று கூறப்படும் இந்த அரியலூரில் பல்வேறு தொழிற்சாலைகள் இருந்தும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் பிறகு ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட நிர்வாக வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் அரியலூர் மாவட்டம் இன்னும் முழுமை அடையவில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர் அரியலூர் மக்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்திருக்கு, கல்லூரிகள் வந்திருக்கு, மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு, நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, தனித்தனி அலுவலகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு, கல்வி சார்ந்த அலுவலகம் நிறைய வந்திருக்கு. ஆனாலும் போதாமைகள் கொஞ்சம் இருக்கு. சந்தைகள், விற்பனை அங்காடிகள், கொள்ளிடத்தில் தடுப்பணை, சிமெண்ட் லாரிகள் செல்ல தனி வழி போன்ற தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இது கூட்டணி கட்சி எம்எல்ஏ வந்ததுனால அவர் சட்டசபையில் பேசுகிறாரா பேசலையாங்கிறத எங்களால் சரியான ஊரறிக்க முடியல. அவர் என்ன சாதனை செஞ்சாருன்னு கூட எங்களால் சொல்ல முடியல. இது ஒன்றுங்க. அதே மாதிரி சிப்காட் ஒரு இது தொழிற்பேட்டை ஒதுக்குனாங்க ஒரு 18 வருஷம் முன்னாடி. அந்த சிப்காட் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருந்து அரியலூரில் 10 ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த 10 ஃபேக்ட்ரிலையும் ஒரு இங்கே படித்திருக்கிற மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லை. அரியலூர் வாசிகளின் கோரிக்கை நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.